வணக்கம், நான் டாக்டர் ஜோதிபாசு, அறுவை சிகிச்சை மருத்துவர் பேசுகிறேன். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாங்க. உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அது உண்மையிலேயே அந்த சூடாயிருச்சுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாங்க. இது நம்ம உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் செல்களான திசுக்களால் உண்டாயிருக்குன்னு தெரியும் நமக்கு. ஒரு திசுவும் அது காயப்படும் போது அது எதிர்வினை ஆற்றுகிறது, தன்னைத்தானே சீரமைத்து கொள்ள தகவமைத்து கொள்ள எதிர்வினை ஆற்றுகிறது. அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம மருத்துவத்தில் அழற்சி அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுறோம். இந்த அழற்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான இது இருக்கு. வலி, வீக்கம், வெப்பம், சிவந்து போதல், செயல் இழந்து போதல் அல்லது செயல் குறைந்து போதல். இந்த 5 முக்கியமான அறிகுறிகளை வச்சு ஒரு அவயம் அல்லது ஒரு குறிப்பிட்ட திசு அழற்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை மருத்துவத்தில் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கிறாங்க. ஒரு திசுவோ அல்லது ஒரு உறுப்போ நமக்கு இவ்வாறு அழற்சி அடைந்திருந்தால் அதை இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த அவயத்தோட பேர் கூட ஐட்டிஸ் அப்படிங்கிற பின்பகுதி விகுதியை சேர்த்து சொல்றோம். உதாரணமாக அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற குடல்வால் அழற்சி ஏற்பட்டா அதை அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கால் பிளாடர் பித்தப்பையில அழற்சி ஏற்பட்டா கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு இருக்க உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் அழற்சி அடையும் போது அதை நம்ம இந்த ஐட்டிஸ் என்ற சொல் குறிக்கிறது.